ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 4 வகையான பதவியின் கீழே அறிவிச்சிருக்காங்க. அதாவது மருத்துவ அலுவலர், செவிலியர், பல்நோக்கு சுகாதார மேற்பார்வையாளர், அடிப்படை பணியாளர். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியின் கீழும் நமக்கு 4 வேகன்சின்னு இந்த 4 வகையான பதவிகளுக்கும் 20 வேகன்சி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து நமக்கு மார்ச் 24, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வெளிவந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செவிலியருக்கு 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பல்நோக்கு சுகாதார மேற்பார்வையாளருக்கு 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணி பயாலஜி குரூப்பாக நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடிப்படை பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படின்னா 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் பணியிடங்கள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், 3ஆம் பாலினத்தவர், இதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி இருக்கும். கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் பணியாற்றதுக்கான ப்ரூஃப் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் தற்காலிகமான வேலைவாய்ப்பும் கூட. எந்த ஒரு காலத்திலும் வந்து பணிநிரந்தரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர மீட்டு முகவரி, ஜாதி சான்றிதழ், ஆதார் எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, இடம், தேதி மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு அந்த அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைச்சிருங்க. மறக்காமல் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து இருக்கணும். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா உறுப்பினர், செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 05 பீச் ரோடு, கடலூர் 607-001 இந்த அட்ரஸுக்கு தான் மார்ச் 24க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.